தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக. நீ வாழ்க தாயே, நீ வாழ்க. சகோதரிகளே, அகிலம் முழுதும் புத்தொளி வீசி அன்பு என்னும் விதையை நம் மனங்களில் விதைத்து வரும் நம் தாயாம் திருச்சபையானது ஏழையரின் தோழனாக, வறியவரின் நண்பனாக திகழ்ந்து புதுமைகள் பல புரியும் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் விழாவினை உள்ளம் நிறை மகிழ்ச்சியுடன் சிறப்பிக்கின்றது. இப்பொன்னாளாம் நன்னாளில் இப்புனிதரின் நாமத்தை தாங்கி இறைவன் சொல்வதை எல்லாம் நிறைவேற்ற என்ற விருது வாக்கினை மனதினில் ஏந்தி புன் சிரிப்போடு இந்த உன்னத வாழ்விற்காக இறைவனுக்கு நன்றி நவிழ்ந்து கொண்டிருக்கும் நம் பாசமிகு உதவி பங்கு தந்தை பிராங்கோ அவர்களுக்கு நாம விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தந்தையோடு இணைந்து இறைவனுக்கு நன்றிப்பண் இசைக்க வந்திருக்கும் உங்கள் யாவரையும் இறைவனின் தியாக பலியாம் திருப்பலியில் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றேன். புனித பிரான்சிஸ் அசிசியார், காக்கும் கடவுளின் அன்பு என்னை காத்து வழி நடத்துகையில் இதைவிட மேலான பாக்கியம் இவ்வுலகில் உண்டோ என அனைத்தையும் துறந்தவர் இவர். ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறரால் புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பகையுள்ள இடத்தில் பாசத்தையும் மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையும் அளித்தவர் இவர். செல்வத்திற்கும் புகழுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த திருச்சபை தலைவர்களிடம் நாம் அனைவரும் ஏழை கிறிஸ்துவை பின்பற்ற அழைக்கப்பட்டுள்ளோம் என வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்வாளும் மக்களின் மனதில் தனது சிந்தையை பதித்தவர் இவர். இன்னல்களும் துன்பங்களும் தன் வாழ்வில் காட்டாற்று வெள்ளம் போல் கரைபுரண்டு வந்த தருணத்திலும் சிலுவையை நோக்கி முறையிட்டவர் அல்ல, மாறாக மன மகிழ்ச்சியோடு சிலுவையை தூக்கி கொண்டு இறை இயேசுவை பின்பற்றியவர். ஆம், இந்த ஒப்பற்ற புனிதரின் நாமத்தை தாங்கி இன்று தனது நாம விழாவினை சிறப்பிக்கும் நம் அன்பு குருவும் அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவர். குறிப்பாக பங்கு மக்களிடமும் திருப்பயணிகளிடமும் அக்கறையுடன் நடந்து கொள்பவர். தனது குரல் வளத்தால் மட்டுமல்ல, தனது வாழ்க்கையாலும் இறைவனை மகிமைப்படுத்துபவர். இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் இன்முகத்துடன் இறைப்பணியை நிறைவேற்றுபவர். பீட சிறுவர்களின் நலனில் அக்கறை, ஏழை எளியவரிடம் கருணை நிறைந்த அன்பு, களைப்பை வெளிக்காட்டாத புன்னகை, இறைப்பணியை ஆவலுடன் செய்யும் விதம், இறை அன்பிற்காக எதையும் செய்யும் துணிச்சல், இவை அனைத்தும் இவருக்கே உரித்தான தனிப்பட்ட கொடைகள். நம் அன்பு தந்தையை புதுமைகள் பல புரியும் நம் ஆரோக்கிய அன்னை திருத்தலத்திற்கு உதவி பங்கு தந்தையாக தந்த இறைவனின் மகத்தான கருணைக்கு நன்றி நவிழ்வோம். மேலும் தந்தையை இறைப்பணிக்கு அன்பளிப்பாக கொடுத்த அவரது பெற்றோரின் உடல் உள்ள நலத்திற்காகவும், உடன் பிறந்தவர்களின் குடும்ப நலத்திற்காகவும், உற்றார் உறவினர்களின் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவருடைய ஆன்மாக்களும் நித்திய இளைப்பாறுதல் பெறவும் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். தந்தையோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி நவிழ்ந்து இறை ஆசீர் பெறுவோம். ஆனந்த வெள்ளம் பாராய் திருக்குலமே, இன்று அவர் வரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் வரும் புனிதத்தை பெறுவோம். அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம். அமைதியின் வாழ்வினை உணர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம்,
இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆரத்தி ஆரத்தி மங்கள ஆரத்தி குருகுலமே உம்மை வரவேற்கும் ஆரத்தி காருண்ய பலியாற்றி கனிந்தாசீர் தந்திட பூரண பொற்குடத்தார் வரவேற்கும் ஆரத்தி வரவேற்கும் ஆரத்தி. பொன்னான நாளிதுவே, நம்மை பண்பாக்கும் நாளிதுவே. பொன்னான நாளிதுவே, நம்மை பண்பாக்கும் நாளிதுவே. மீட்பரே நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். மீட்பரே நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். இதை உணர்ந்திடவே, இதை பணிந்திடவே, மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. இதை உணர்ந்திடவே, இறை பணிந்திடவே, மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம். அமைதியின் வாழ்வினை உணர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் இன்று இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்துகின்ற அருட்தந்தை பிராங்கோ அடிகளார் அவர்களோடு நானும் இணைந்து மற்றும் அருட்தந்தையர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிமையான காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இன்னும் ஒரு நாளை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரது அன்பையும் அயலாரது அன்பையும் சுவைத்து மகிழ்ந்து வாழ ஆண்டவருக்கு நன்றியோடு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இன்று இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்துகின்ற அருட்தந்தை பிராங்கோ அடிகளார் அவர்கள் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய நாமத்தை தாங்கியிருக்கிறார்கள். ஆகவே அவரிடம் விளங்கிய அதே நற்பண்புகள் எல்லாவற்றுக்கும் மேலாக அனைவரையும் சகோதரனாக சகோதரியாக பாவிக்கக்கூடிய நல்ல மனம் இவருக்கும் இருந்து தொடர்ந்து தன்னுடைய பணி வாழ்விலே மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். அந்த புனிதர் அனைத்தையும் ஒன்றிணைத்து அருமையான ஜெபம் ஒன்றை தந்திருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அந்த ஜெபத்திற்கு ஏற்ப, அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப, அதன் விழுமியங்களின்படி அருட்தந்தை அவர்களும்
பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். எங்களில் மிகவும் இளையவர் அவர். ஆகவே இன்னும் பல ஆண்டுகள் அவருக்கு பணி சிறக்க வேண்டும் என்று அதிபர் என்ற முறையிலே நானும், பங்கு தந்தை, துணை அதிபர் என்ற விதத்திலே தந்தை அவர்களும், மற்றும் நிறுவன தந்தையர்கள், நிர்வாக தந்தையர்கள், வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள், விருந்தினர் தந்தையர்கள் மற்றும் ஆன்மீக தந்தையர்கள், பங்கு மக்கள், பக்த சபைகள், வந்திருக்கின்ற திருப்பயணிகள், உங்கள் அனைவருடைய சார்பாகவும் தந்தை அவர்களுக்கு நமது திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருப்பலியிலே உங்களுக்காக மிக சிறப்பாக ஜெபிக்கிறோம். அனைவருடைய சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்ந்து இந்த திருப்பலியை ஆரம்பிக்க அன்போடு அவரை கேட்டுக்கொள்கிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் பிரியமுள்ள பங்கு மக்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையாம் திரு அவையானது இன்று புனித அசீஸ் நகர் புனித பிரான்சிஸ் அவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றது. 1182 ஆண்டு இத்தாலியில் அசீஸ் நகரில் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அவர் செல்வ செழிப்பான குடும்பத்திலே பிறந்தாலும் அவருடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் அவரை மாற்றி போட்டது. தன்னுடைய பணக்கார வாழ்க்கையை துறந்து கிறிஸ்துவுக்காக தன்னையே எளியவராக, ஏழ்மையின் மன்னவராக மாற்றிக்கொண்டார். எனவே கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றியதனுடைய அனுபவம் அவர் பெற்ற ஓராண்டு பெருசியா நாட்டிற்கு அவர் போர் தளபதியாக ஆக வேண்டும் என்று படையெடுத்த பொழுது அந்த போரிலே அடிபட்டு ஓராண்டுகள் மருத்துவமனையில் இருந்தார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையிலே படிப்படியாக மாற்றம். பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் வழியிலே சென்ற ஒரு ஏழையை பார்க்கின்றார். தன்னுடைய பணக்கார உடையை அந்த ஏழையின் மீது குளிர் தாங்காத முடியலுக்கு போர்த்தவுடன் இவருடைய தந்தை இவரை கடிந்து கொள்கிறார். தந்தை தன்னை திட்டியதனால் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் தன்னுடைய ஆடையை திறந்து அரை நிவாரணியாக வீதிகளிலே சென்று ஏழை எளிய மக்களோடு தங்கி பிச்சை எடுத்து ஏழைகளும் ஏழையாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கிறார். 1112 ஆண்டு சிரியாவுக்கு பணி செய்ய செல்கிறார். அங்கே உடல்நலக்குறைவால் திரும்பிவிடுகிறார். 16 ஆண்டு மொராக்காவுக்கு செல்கிறார், திரும்பிவிடுகிறார். 1118 ஆண்டு எகிப்திற்கு பணி செய்ய பொழுது இவரை ஒற்றனாக கருதி அந்த நாட்டு மன்னன் மாலிக் இவரை பார்த்து, இவருடைய செய்தியை பார்த்து ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க அவரை அங்கு ஏற்றுக்கொள்கிறார். இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த அவர் கடைசி வரை எளியவராக, ஏழை மக்களுடைய பங்காளியாக இருந்து இன்று உலகம் முழுவதும் பணியாற்றுகின்ற அனைத்து துறவற சபைகளுடைய 2ஆம் பாதுகாவலராக, முதல்நிலை பாதகராக இருந்து கொண்டிருக்கிறார். He is the patron for all the religious in all over the world, the congregation they are doing this service. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை ஒரு படிப்பினை அமைந்திருக்கின்றது. அந்த புனிதரை நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்கள் பாதுகாவலாக ஏற்றிருக்கின்றார், பிரான்சிஸ்கோ. எனவே அவருடைய அந்த குணங்கள், தனக்கென்று ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு ஏழை எளிய மக்கள் எல்லோரையும் அன்பு செய்தல், சுறுசுறுப்பாக உழைத்தல், ஒரு நாளத்தில் ஒரு நிமிடத்தை கூட அவர் வேஸ்ட் செய்வது கிடையாது. மதியம் கூட அவர் 3:30 மணிக்கெல்லாம் ஆஃபீஸுக்கு வந்து விடுவார். அந்த அளவுக்கு தன்னுடைய பங்கு பணியை இந்த 3-4 மாதங்களில் வெகு விமர்சையாக செய்து பங்கு மக்களுடைய அனைவருடைய உள்ளங்களில் இடம் பிடித்திருக்கின்றார். எனவே தனக்கென்று கொண்டிருக்கின்ற அந்த நிலைப்பாடு, ஏழை எளிய மக்கள் மீது
போகிறப்ப யாராவது கேட்டாங்கன்னா கையில் இருக்கிற காசு எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துருவார். நான் பின்னாடி இருந்து பார்த்துட்டு அப்படின்னு அமைதியாக சிரிச்சுக்கிட்டே போவேன். அந்தளவுக்கு அமைதியாக தன்னுடைய பணியை அதே நேரத்தில் அர்ப்பணத்தோடு செய்கின்ற தந்தையவர்களுக்காக நாம் இங்கே ஜெபிக்கின்றோம். இவர் கொண்டிருக்கின்ற இந்த கமிட்மெண்ட், இந்த அர்ப்பணம் என்றும் என்னாலும் இவரோடு கூட இருக்க புனித பிரான்சிஸ் அசிசியார் என்றும் இவரை வழிநடத்த வேண்டும் என்று இவருக்காக நாம் மன்றாடுவோம். மேலும் இன்றைய திருப்பலியில் ஜோஸ்பின் மெல்கியோ குடும்பத்திற்கு இறைவன் செய்த உதவிகளுக்கு நன்றியாகவும் அருள் தந்தை ஜி அருள்தேவனுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இணைந்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குறைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றுக்காக மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவை ஒத்திருக்க செய்தீரே. அவரது வழியில் நாங்கள் நடப்பதால் திருமகனை பின்பற்றி பேரின்பம் தரும் அன்பில் உம்மோடு வந்திருக்கும் ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா? கடலின் ஊற்று வரை நீ போனதுண்டா? யோபு நூலில் இருந்து வாசகம். ஆண்டவர் சூறாவளியினின்று யோபுக்கு அருளிய பதில். உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா? வைகரையை தன் இடமறிய வைத்ததுண்டா? இவ்வாறு அது வையக விளிம்பை தொட்டி இழுத்து பொல்லாதவரை அதனுள் இருந்து உதறி தள்ளுமே. முத்திரையால் களிமண் உருப்பெறுவது போல் மண்ணகம் வண்ணம் ஏற்றிய ஆடையாயிற்று. அப்போது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும், அடிக்க ஓங்கிய கை முறிக்கப்படும். கடலின் ஊற்று வரை நீ போனதுண்டா? ஆழியின் அடியில் நீ உலவினதுண்டா? சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ? இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ? நீ அவனியின் பரப்பை ஆய்ந்து அறிந்ததுண்டோ?
அறிவிப்பாய் அதிலுள்ள அனைத்தையும் அறிந்திருந்தாள். ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ? இருள் இருக்கும் இருப்பிடம் எங்கேயோ? அதன் எல்லைக்கு அதனை அழைத்து போவாயோ? அதன் உறைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ? ஆம், அறிவாய். அன்றே நீ பிறந்தவனன்றோ? ஆமாம், ஆண்டுகளும் உனக்கு அதிகமன்றோ? யோபு ஆண்டவருக்கு கூறிய மறுமொழி: இதோ எளியேன் யான் இயம்புதற்குண்டோ? என் வாயை கையால் பொத்திக்கொள்வேன். ஒரு முறை பேசினேன், மறுமொழி உரையேன். மீண்டும் பேசினேன், இனி பேசவே மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவி. இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவி. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீ அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையில் இருந்தே உயிர்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீ அறிந்துள்ளீர். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவி. இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவி. உமது ஆற்றலை விட்டு நான் இங்கே செல்லக்கூடும். உமது திருமுன்னிருந்து நான் இங்கே தப்பியோடக்கூடும். நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவி. இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவி. Alleluia, 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 Alleluia. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 10 இறைவசனங்கள் 13-16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நாகுமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ, இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கின்றார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவை அசிசி நகர் பிரான்சிஸினுடைய திருநாளை சிறப்பித்து மகிழ்கின்றது. இவருடைய வாழ்வும் இன்று நாம் வாசிக்க கேட்ட 2 வாசகங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அருமையான பாடம், கடவுளுடைய பிள்ளையாக நாம் வாழ்வதற்கான வழிகள் என்னென்ன என்பதை அருமையாக படம் பிடித்து காட்டுகின்றது. அன்பரசன் என்ற ஒரு பணக்காரன் ஒரு கிராமத்திலே வாழ்ந்து வந்தான். அவனுடைய பெயரிலே அன்பு இருந்ததை ஒழிய வாழ்விலே அன்பு ஒரு துள்ளியும் இல்லை. அவன் அந்த ஊரிலே மிகவும் பணக்காரனாக பல்வேறு சொத்துகளுக்கும் பல்வேறு உடைமைகளுக்கும் உரியவனாக இருந்ததால் தன்னுடைய வாழ்க்கையை பெருமை பாராட்டிக் கொள்கின்ற வாழ்க்கையாக வாழ்ந்து வந்தான். தன்னை அனைவரும் பெருமைப்படுத்த வேண்டும், ஆலய விழாக்களிலே தன்னை முதன்மைப்படுத்த வேண்டும், எதுவாக இருந்தாலும் தன்னை கேட்டுதான் அனைத்தும் இந்த கிராமத்திலும் இந்த ஆலயத்திலும் நடக்க வேண்டும் என்று சொல்லி தான் என்ற தற்பெருமையிலே வாழ்ந்து வந்தான் அந்த மனிதன். தன்னுடைய பணத்தை ஒரு சிறு துளி கூட ஏழைகளுக்கோ துன்பப்படுபவர்களுக்கோ வறியவர்களுக்கோ கொடுத்து உதவ மாட்டான். இவ்வாறு கடவுளுக்கு எதிரான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருந்தான். நாட்கள் நகர்ந்தன. அவன் ஒரு கொடிய நோயினால் தாக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தான். அப்பொழுது குருவானவர் அவரிடம் சென்று அவனுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க சொன்னார். கடவுள் உனக்கு எல்லாம் கொடுத்த பொழுதும் நீ நான் நான் என்று சொல்லி தலைகணத்தோடு வாழ்ந்தாய். கடவுள் உன்னை வீழ்த்தி இருக்கின்றார். கடவுள் உனக்கு ஏராளமான பொருட்கள் கொடுத்து உன்னை வளப்படுத்திய பொழுது வறியவர்களை நீ கனவில் கூட நினைத்து பார்த்து உதவி செய்யவில்லை. கடவுள் உன்னை வீழ்த்தி இருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னை படைத்து பராமரித்த கடவுளை நீ ஒருபொழுதும் நினைத்து பார்க்காமல் உன்னை பெருமைப்படுத்திய உன்னை மையப்படுத்திய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாய். கடவுள் உன்னை வீழ்த்தி இருக்கின்றார் என்று குருவானவர் அவருக்கு உணர்த்தினார். அந்த மனிதனும் மனம் மாறியதாக ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவார்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையிலே ஏராளமான நற்பண்புகள் நிறைந்து பறந்து கிடக்கின்றன. அவற்றிலே 3 நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கின்ற பண்புகளாக அமைந்திருக்கின்றது. ஒன்று, அவர் வாழ்ந்த தாழ்ச்சி நிறைந்த அமைதியான வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையை பற்றி பங்கு தந்தை அவர்கள் தொடக்க உரையிலே சொன்னார்கள். அவர் தன்னுடைய உயர்குடி வாழ்விலிருந்து விலகி வசதியான பிரபுக்கள் குடும்பம் என்ற நிலையிலிருந்து விலகி ஒரு பிச்சைக்காரனை போல
ஒரு ஏழையைப் போல ஒரு எளிமையான வாழ்வு வாழ்ந்தார். இந்த பண்பு நலன்தான் கடவுளுடைய பிள்ளையாக வாழ்வதற்கான ஒரு பண்பு நலனாக நான் பார்க்கின்றேன். எனவே அவர் வாழ்ந்த அந்த பண்புகளிலே முத்தான மூன்றாக எளிமையான தாழ்ச்சி நிறைந்த வாழ்வு ஒரு மனிதன் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவன் கடவுளுடைய பார்வையிலே விலையேற பெற்றவனாக, கடவுளுக்கு உரியவனாக வாழ முடியும் என்பதை அவருடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம். முதல் வாசகத்திலே யோபு என்ற ஒரு நீதிமான், யோபு என்ற கடவுளுடைய பார்வையிலே விலையேற்ற பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். தன்னுடைய வாழ்க்கையிலே செல்வங்களை நிறைய பெற்றிருந்தார். கடவுள் அந்த செல்வங்களை எல்லாம் எடுத்து கொண்ட பொழுதும் அவர் அமைதியாக தாழ்ச்சியோடு கடவுளோடு உரையாடுகின்ற நிகழ்வினை, கடவுள் அவருக்கு பதில் மொழி கூறுகின்ற நிகழ்வினை இன்றைய முதல் வாசகத்திலே யோபு புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை அனைத்து மக்களுக்கும் பாடமாக இருக்கின்றது. கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்து கொண்டார், எல்லாம் கடவுளால் எனக்கு கிடைக்க பெற்றது. அவர் இப்பொழுது எடுத்துக்கொண்டார், நான் அமைதியோடும் தாழ்ச்சியோடும் வாழ்வேன் என்று சொல்லி யோபினுடைய வாழ்க்கை அமைந்ததை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, யார் ஒருவர் தாழ்ச்சியோடு எளிமையான வாழ்வு வாழ்கின்றார்களோ அவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வார்கள் என்பதற்கு பிரான்சிஸ் அசிசியும் யோபுவும் சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இரண்டாவது பண்புலனாக நாம் பார்ப்பது ஏழைகளின் பால் கொண்டிருந்த அந்த உயரிய உதவுகின்ற உள்ளம். பிரான்சிஸனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர் பல நேரங்களிலே பயணம் செல்கின்ற பொழுது பிச்சைக்காரர்கள் யாராவது குளிரினால் வாடினால் அவர் போட்டிருக்கின்ற மேலாடையை அவர் கலற்றி அங்கிருந்த பிச்சைக்காரர்களுக்கோ தொழுநோயாளர்களுக்கோ போர்த்துவிட்டு செல்வது வழக்கம். ஒரு முறை அவர் அவ்வாறு பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு தொழுநோயாளன் கிழிந்த ஆடைகளை அணிந்திருந்தான். உடனடியாக தான் போர்த்திருந்த அந்த மேலாடையை அவனுக்கு அணிவித்து அவன் போர்த்திருந்த கிழிந்த ஆடையை இவர் அணிந்து கொண்டு சென்றதை அங்கிருந்த மக்கள் பார்த்து வியந்ததை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து பார்க்கின்றோம். அவருடைய எண்ணமெல்லாம், நான் எவ்வாறு பிறருக்கு உதவி செய்ய முடியும், நான் இருக்கின்ற நிலையிலே எவ்வாறு பிறருக்கு உதவி செய்ய முடியும். அதுதான் பிரான்சிஸ் அசிசினுடைய வாழ்வாக வேண்டுகோளாக இருக்கின்றது. அவர் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த பொழுதும் தாழ்ந்த ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருந்த பொழுதும் அவருடைய எண்ணம் மட்டும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உள்ளமாக இருந்தது. தன்னிடம் கிடைத்ததை பிறரோடு பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக வறியவர்களுக்காகவும் நோயுற்றவர்களுக்காகவும் கைவிடப்பட்டவர்களுக்காகவும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அதனால்தான் அவர் தன்னுடைய பணி தொடர வேண்டும் என்பதற்காக ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் துறவற சபைகளை, குறிப்பாக வறியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே துறவற சேவை ஆரம்பித்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கின்றோம். எனவே ஒரு மனிதன் கடவுளுடைய ஆசிரை பெற வேண்டும் என்றால் அவன் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளம் கொண்டவனாக, அயலானுடைய நலனிலே அக்கறை கொண்டவனாக இருக்க வேண்டும் என்பதை வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலும் அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். நற்செய்தியிலே கடவுள் 2 நகரங்களை சபிப்பதை பார்க்கின்றோம். இது கடவுளுடைய இயேசுனுடைய வாழ்க்கைக்கு முரணான செயலாக நாம் புரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் மற்றொரு பகுதிகளை அவர் சொல்லுவார், உங்களை சபிப்பவர்களுக்காக நீங்கள் கடவுளிடம் மன்றாடுங்கள் என்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை அவர் மற்ற மக்களுக்கு போதித்ததை பார்க்கின்றோம். ஆனால் இயேசுவே இன்று அந்த நகரங்களை சபித்தார் என்றால் அவர்கள் எத்தகைய கடினமான வாழ்வு வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவர்கள் வாழ்ந்த கடினமான வாழ்வு என்னதாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் தங்களுடைய நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று நாம் விவிலிய அறிஞர்கள் வாயிலாக தெரிந்து கொள்கின்றோம். அந்த 2 நகரத்தினுடைய மக்களும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பிறரை மையப்படுத்தாத, ஏழைகளை மையப்படுத்தாத, தங்களுடைய நலனை மையப்படுத்திய வாழ்க்கை வாழ்ந்ததனால்தான் சபிப்பவர்களுக்காக ஜெபிக்க சொன்ன இயேசுவே அந்த மக்களை சபிக்கின்ற நிகழ்வை பார்க்கின்றோம். இவ்வாறு கடவுளுக்கு அருவருப்பான செயல்
தன்னை மையப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்தி பிறரை கெடுக்கின்ற பிறருக்கு ஒன்றும் உதவாத வாழ்க்கையை கடவுள் வெறுக்கின்றார், அருவருக்கின்றார் என்பதற்கு இன்றைய நற்செய்தியும் பிரான்சிஸ் அசிசியும் ஒரு உதாரணமாக இருக்கின்றது. எனவே இரண்டாவது பண்பாக கடவுளுடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்றால் தன்னை மையப்படுத்தாத பிறருடைய நலனை மையப்படுத்துகின்ற வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்கு இன்றைய வாசகங்களும் இன்றைய புனிதருடைய வாழ்வும் நமக்கு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. மூன்றாவது முத்தான பண்பாக நாம் கற்றுக்கொள்வது அசிசியாரிடமிருந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக வாழ்வதற்கும் தன்னுடைய வாழ்க்கையை பிறருடைய நலனுக்காக வாழ்வதற்கும் அவர் கொண்டிருந்த பண்பு ஆண்டவர் இயேசுவை மட்டும் முழுமையாக நம்பி அவரை இறுக பற்றி கொண்ட அருமையான வாழ்வு. அதனால்தான் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அவர் பல நேரங்கள் சிலுவைக்கு முன்பாக முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்ற நிகழ்வினை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு காரியங்களை செய்வதற்கு முன்பதாகவும் ஆண்டவரிடம் மன்றாடிவிட்டு தான் ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதாக அவருடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து பார்க்கின்றோம். குறிப்பாக சிலுவையை தியானிக்கின்ற மனிதராக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து வெற்றுடலாக இருப்பதை போல என்னுடைய வாழ்வும் வெறுமை நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக இழக்க வேண்டும், ஆண்டவரை மட்டுமே நான் இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்ற அருமையான வாழ்வு வாழ்ந்ததனால்தான் அவர் இன்று புனிதராக புனிதர்களிலெல்லாம் புனிதராக பல்வேறு துறவர சபைகளுக்கெல்லாம் முன்மாதிரியான புனிதராக வீற்றிருக்கின்றார் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எனவே கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்வதற்கு ஆணித்தனமாக நாம் வாழ வேண்டிய வாழ்வு இயேசுவை மட்டுமே இறுக பற்றி கொண்டு அவருடைய காலடிகளிலே வீழ்ந்து அவருடைய கருணைக்காக ஒவ்வொரு நாளும் காத்து கிடக்கின்ற பொழுது நாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படும் என்ற அருமையான செய்தியை இன்றைய வாசகங்களின் வழியாக இன்றைய புனிதரின் வழியாக நாம் கற்றுக்கொள்கின்றோம். எனவே அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். அன்னையானவள் வழியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் பெற்றிருக்கின்றேன். கடவுளுக்கு அன்னையானவளின் வழியாக நான் நன்றி காணிக்கை செலுத்த வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். கடவுள் நம்மிடமிருந்து அன்னையின் வழியாக எதிர்பார்க்கின்ற காணிக்கை பொன்னல்ல, பொருள் அல்ல, மற்ற எந்தவிதமான ஆடம்பர இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களும் அல்ல. மாறாக கடவுள் அன்னையின் வழியாக எதிர்பார்க்கின்ற காணிக்கை உன்னிடம் இருக்கின்ற தாழ்ச்சி நிறைந்த எளிமையான வாழ்வை எனக்கு காணிக்கையாக கொடு, அயலானை மையப்படுத்தி ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற உள்ளத்தை காணிக்கையாக கொடு, எல்லாவற்றிற்கு மேலாக இயேசுவை இறுக பற்றி கொண்டு அவரை மட்டுமே பின்பற்றி வாழ்கின்ற உள்ளத்தை எனக்கு காணிக்கையாக கொடு என்று ஆண்டவர் அன்னையின் வழியாக கேட்கின்றார். அத்தகைய உள்ளத்தை காணிக்கையாக கொடுக்கின்ற பொழுது நாம் வேண்டி நிற்கின்ற அதை காட்டிலும் பன்மடங்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடமிருந்து அன்னையின் வழியாக நாம் பெற்றுச் செல்ல முடியும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எனவே அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையை எளிமையான தாழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக, பிறரை மையப்படுத்தி ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற வாழ்க்கையாக, எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை மட்டும் இறுக பற்றி கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையாக மாற்றி நாம் இந்த பேராலயத்திலிருந்து இந்த வேளாங்கண்ணியிலிருந்து சென்று நம்முடைய வாழ்க்கையை தொடர்வோம். ஆண்டவர் அன்னையின் வழியாக நமக்கு அனைத்து உதவிகளையும் புரிந்து நம்மை வளப்படுத்துவாராக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நம் உள்ளத்தில் எழுகின்ற தேவைகளை மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் என்ற இறை வார்த்தையை தாரக மந்திரமாக கொண்டு தங்களது வாழ்க்கையில் இறைவனின் அழைப்பை உணர்ந்து அதற்காக தங்களது வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து இறைப்பணி ஆற்றும் எம் திரு அவை தலைவர், கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் உன்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் மேற்கொள்ளும் பணியிலும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் மன உறுதியை அவர்களுக்கு அளித்து ஒவ்வொரு நொடி பொழுதும் உமது பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் உமது பணியை சிறப்பாக செய்ய தேவையான அருள் ஆசீர்வாதத்தை பொழிந்து வழிநடத்த
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, பொதுநலம் கருதி தனது சுய விருப்பு வெறுப்புகளை விட்டு சமுதாய முன்னேற்றத்திற்காக மக்களின் நலனில் அக்கறை கொண்டு உழைத்திடும் நல்ல தலைவர்கள் உருவாகிடவும், மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கருத்தில் கொண்டு பல மாற்றங்களை செய்யும் நாட்டு தலைவர்கள் உமது தூய ஆவியின் துணையால் மக்களின் தேவைகளை அறிந்தவர்களாய், மனித மாண்பை மதிப்பவர்களாய், நாடுகளிடையே ஒற்றுமையையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துபவர்களாய் வாழ்ந்திட ஞானத்தையும் விவேகத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரம்பொருளே எம் இறைவா, அனைத்து உயிர்களையும் இயற்கையையும் ஏழை எளியவர்களையும் அன்பு செய்து மறு கிறிஸ்துவாக வாழ்ந்த தூய பிரான்சிஸ் அசிசியாரின் நாமத்துடன் தனது நாம விழாவினை சிறப்பிக்கும் அன்பு தந்தை பிராங்கோ எடின் இவர்களுக்கு செய்த எல்லா நலன்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். உமது உடனிருப்பு தந்தையோடு இருந்து இறையாட்சியின் விளிமயங்களுக்கு ஏற்ப பணிபுரிய தேவையான அருளையும் ஆசிரையும் நல்கிடும். அருள் தந்தையின் அன்பு பெற்றோர் உடன் பிறப்புகள் நண்பர்களையும் ஆசிர்வதியும். உமது தெய்வீக அருளால் இவர்களை நிரப்பி இவர்களின் தேவைகளில் இவர்களோடு இருந்து வழிநடத்தி காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தடிக்கு விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் என்ற இறைவார்த்தைக்கேற்ப விழுந்து நொந்து போன அனைவரையும் தாங்கி தூக்கி விடுகின்ற இறைவா, வெவ்வேறு இடங்களிலிருந்து வெயில் பாராது தொலைதூர பயணம் செய்து மனபாரங்களோடும் கவலைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் ஜாதி மதம் கடந்து அன்னையின் ஆசிரை பெற வந்துள்ள பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை வரமும், திருமண வரம் வேண்டுவோருக்கு திருமண வரமும், மேலும் அன்னையின் பக்தர்களின் உள்ளங்களில் உள்ள எண்ணங்கள், ஏக்கங்கள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் இறைவா கரம் கூப்பி உம்மை தொழுகிறோம். காணிக்கை தரும் நேரம் இறைவா கரம் கூப்பி உம்மை தொழுகிறோம். எதை தருவது உம் பதம், எல்லாமே உந்தன் கைவண்ணம். எதை தருவது உம் பதம், எல்லாமே உந்தன் கைவண்ணம். ஏற்பாயு என் இறைவா என் இதய காணிக்கையை, காணிக்கை தரும் நேரம் இறைவா கரம் கூப்பி உம்மை தொழுகிறோம். உடைந்த என் உள்ளம் தருவேன் உமதே உன் காரும் என்னாலே நிறைவடைவேனே.
உடைந்த என் உள்ளம் தருவேன் உவந்தே உம் காருண்யத்தாலே நிறைவடைவேனே. கொடுப்பதால் இழப்பென்ற நிலையேது, தருவதால் பெறுவது உன் அருளேது. கொடுப்பதால் இழப்பென்ற நிலையேது, தருவதால் பெறுவது உன் அருளேது. அப்பம் திருவுடலாகும் தருணம் இதோ, அப்பம் திருவுடலாகும் தருணம் இதோ. காணிக்கை தரும் நேரம் இறைவா கரம் கூப்பி உம்மை தொழுகிறோம். காணிக்கை தரும் நேரம் இறைவா கரம் கூப்பி உம்மை தொழுகிறோம். சகோதரரே சகோதரிகளே, உங்களிடையதும் என்னுடைய மாதல இப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து வேண்டுகிறோம். புனித பிரான்சிஸ் ஆர்வத்தோடு தழுவி கொண்ட சிலுவையின் மறைபொருளை நாங்கள் உமக்கு ஏற்ற முறையில் கொண்டாட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றே. மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றிய களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் தூயவர் தூயவர்,
ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிரினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உண்மையை நம்பி அன்னையினுடைய விடம் நோக்கி வந்திருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். குடும்பங்களிலே மகிழ்ச்சி, சமாதானம், ஒற்றுமை, மனநிறைவு வேண்டி ஜெபிக்கின்றோம். இப்பள்ளிக்கான காணிக்கை செலுத்தி இவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் எங்களிடம் ஜெபிக்க கேட்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் அன்றாடுகின்றோம். தந்தையே, இந்த அருமையான நாளிலே தங்களுடைய பிறந்த நாள் விழா, திருமண நாள் விழா, பெயர் கொண்ட நாம விழா, குறிப்பாக இன்று தன்னுடைய பெயர் கொண்ட நாம விழாவை கொண்டாடும் எங்களுடைய உதவி பங்கு தந்தை அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த ஆண்டு திருமண வரன் வேண்டி வருபவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடைபெற வேண்டியும், குழந்தை வாக்கியம் வேண்டி வருபவர்களுக்கு குழந்தை வரன் கிடைக்க வேண்டியும் ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவருக்கும் நல்ல மழையை பரிசாக கொடுத்தருளும். மக்கள் அனைவரும் செய்யக்கூடிய தொழில் விவசாயங்களிலே நல்ல முன்னேற்றம் காணவும், பொருளாதாரத்தில் முன்னேறி செல்லக்கூடியவர்களாக விளங்கும் வேண்டி மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளிய நூல் எச்சரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழுமாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எழுந்து நின்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்துக் கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன் வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and those who have participated full mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in your places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. கருணையே நற்கருணையே என் வாழ்வே நற்கருணையே, கருணையே நற்கருணையே என்
நான் இருப்பதும் என்னிடம் இருப்பதும் நான் வாழ்வதும் என்னை வாழ்விப்பதும் நான் இருப்பதும் என்னிடம் இருப்பதும் நான் வாழ்வதும் என்னை வாழ்விப்பதும் வருவாய் வருவாய் எனில் வருவாய், நிறைவாய் நிறைவாய் என்னை நிறைப்பாய், உடலாய் உயிரால். வருவாய் வருவாய் என்னை வருவாய், நிறைவாய் நிறைவாய் என்னை நிறைப்பாய், உடலாய் உயிராய். கருணையே நற்கருணையே எம் வாழ்வே நற்கருணை, கருணையே நற்கருணையே என் வாழ்வே நற்கருணையே. என்னை படைத்தது கருணையே, கருவிழியாய் காப்பதும் கருணையே, என்னை படைத்தது கருணையே, கருவிழியாய் காப்பதும் கருணையே. பாவங்கள் செய்தாலும் பாசமாய் அணைப்பதும் உம் கருணையே. பாவங்கள் செய்தாலும் பாசமாய் அணைப்பதும் உம் கருணையே. உம் உடலாலும் உயிராலும் என்னை உயிர்ப்பிப்பதும் உம் கருணையே. வருவாய் வருவாய் என்னில் வருவாய், நிறைவாய் நிறைவாய் என்னை நிறைப்பாய், உடலாய் உயிரால். வருவாய் வருவாய் என்னில் வருவாய், நிறைவாய் நிறைவாய் என்னை நிறைப்பாய், உடலாய் உயிராய். கருணையே நற்கருணையே எம் வாழ்வே நற்கருணை, கருணையே நற்கருணையே என் வாழ்வே நற்கருணை. நான் இருப்பதும் என்னிடம் இருப்பதும் நான் வாழ்வதும் என்னை வாழ்விப்பதும். நான் இருப்பதும் என்னிடம் இருப்பதும் நான் வாழ்வதும் என்னை வாழ்விப்பதும். வருவாய் வருவாய் என்னில் வருவாய், நிறைவாய் நிறைவாய் என்னை நிறைப்பாய், உடலாய் உயிரால். வருவாய் வருவாய் என்னில் வருவாய், நிறைவாய் நிறைவாய் என்னை நிறைப்பாய், உடலாய் உயிரால். கருணையே நற்கருணையே எம் வாழ்வே நற்கருணை, கருணையே நற்கருணையே எம் வாழ்வே நற்கருணை. அன்னையின் பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பிடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும், மாலை 3 மணிக்கு நற்கருணை ஆராதனையும், தொடர்ந்து தமிழில் திருப்பலியும், மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும், தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும். காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும், 11 மணிக்கு ஹிந்தியில் திருப்பலியும் பேராலய மேல்கோவிலில் நடைபெறும். காலை 8 மணிக்கு கொங்கணியிலும், 9 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலியும் விண்மீன் ஆலயத்தில் நடைபெறும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பிடமும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீர்த்தனத்திற்கும் அமைதி ஜெபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை சப ஊற்று ஆற்றுப்படுத்தும் மையம் ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றது. அன்னையின் அன்பு பக்தர்களே,
நமது மாதா குலத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் ஸ்டெல்லா மேரிஸ் ஒளி காட்சியகத்தில் வேளாங்கண்ணி அருள் நிறை சுவடுகள் என்ற ஒளி தொகுப்பு வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் அனைத்து அரசு விடுமுறை நாட்களிலும் காலை 10 மணிக்கு தமிழிலும் 11:30 மணிக்கு மலையாளத்திலும் திரையிடப்படுகிறது. அனைவரும் கண்டு பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Dear devotees, every day at 6 a.m. Mass in Tamil will be celebrated in the main shrine that will be telecast through Jaya Plus. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil, at 3 p.m. benediction followed by Mass in Tamil, at 6 p.m. Holy Rosary followed by Mass in Tamil will be offered in the lower basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi will be offered in the upper basilica. Every day at 8 a.m. Mass in Konkani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. The main shrine will be open from 7 a.m. to 9 p.m. and Adoration Chapel also will be opened for the people from 6 a.m. to 8 p.m. You are invited to make use of the Reconciliation and Adoration Church for good confession, silent prayers and for spiritual needs. From Friday to Sunday and on all the government holidays at 10 a.m. in Tamil and at 11:30 a.m. in Malayalam, we are showing Arul Nirai Suvadgal in Stella Maris Audio Visual Hall near Madha Kulam. You are most welcome to watch the documentary at Stella Maris. We wish you all a pleasant and safe stay in this holy place of miracles. அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். புனித பிரான்சிஸில் விளங்கிய அன்பையும் திருத்தூது ஆர்வத்தையும் நாங்கள் பின்பற்றி உமது அன்பின் ஆற்றலை கண்டுணர்ந்து அது எல்லாருடைய மீட்புக்கும் பயன்பெற செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பேருள் தந்தை அதிபர் அவர்களே, பேருள் திரு துணை அதிபர் மற்றும் பாசமிகு என் பங்கு தந்தை அவர்களே மற்றும் என் உடன்பிறவா சகோதர குருக்களே, கெஸ்டாக வந்திருக்கிற குருக்களே, அருள் சகோதரிகளே, பாசமிகு பங்கு மக்களே, இயக்கங்கள் மரியாயின் சேனை மற்ற இயக்கங்களை சார்ந்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளை ஒரு நினைவு கூறும் விதமாக மறக்க முடியாத நாளாக எனக்கு அமைத்து கொடுத்த உங்கள் அனைவருக்கும், உங்கள் ஜெப உதவிக்கும், பாடகர் குழுவினருக்கும், ஆலய பணியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்காக ஒரு 15 நிமிடம் எக்ஸ்ட்ரா இன்று திருப்பலியில் ஆயிருக்கு. அதற்கு திருப்பயணிகள் நீங்கள் அமைதியாக இருந்து எனக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். எனவே மீண்டுமாக பங்கு மக்களுக்கும் திருப்பயணிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் ஜெபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வளம் நிறைந்த இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயற்கையின் அழகில் இறைவனை கண்ட அசிசியின் ஒளி நீவாழி, என் புனித பிரான்சிஸே வாழி. இயற்கையின் அழகில் இறைவனை கண்ட அசிசியின் ஒளியே நீ வாழி, எம் புனித பிரான்சிஸே நீ வாழி. அசிசியில் பிறந்து அகிலமும் ஒளிரும் புனிதரே எமது காவலனே. அசிசியில் பிறந்து அகிலமும் ஒளிரும் புனிதரே எமது காவலனே. அழிவதன் வழியில் விரைந்திடும் உலகை, அழிவதன் வழியில் விரைந்திடும் உலகை பரிவுடன் காத்தவா நீ வாழி, பரிவுடன் காத்தவா நீ வாழி. இயற்கையின் அழகில் இறைவனை